உன்னை இப்படி அடிக்கிறது எனக்கு அப்படியே ஃபுல்லா கிக் ஏறின மாதிரி இருக்கு. நீ என்ன திருப்பி அடிக்காம இருக்கிறது என்னோட கிக்க இன்னும் ஏத்துதுடா. இந்த கிக்க என்னோட வாழ்நாள் பூரா நான் ஞாபகம் வச்சுப்பேன். டேய் பாவண்டா, நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு என் கையில நீ அடி வாங்கி சாவ போற? போதுண்டா. டேய் உனக்கு நான் பினிஷிங் டச் கொடுக்கிறேன்டா. பூமி இல்லாத வாழ்க்கையை விட சாகறதே எவ்வளவு மேல்னு செத்து போயிடுறா. செத்து போ. பூமி, நான் உன்னை காதலிக்கிறேன். பூமி, 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 அம்மாடி பூமி, சாரதா சீக்கிரம் வா. பூமி, பூமி, மாமா, மாமா ப்ளீஸ் வராதீங்க மாமா. பூமி, அம்மாடி பூமி நில்லுமா. பூமி, அம்மா பூமி, பூமி, அம்மாடி பூமி நில்லுமா. இல்ல நான் சொல்றது கேளு. பூமி, பூமி நில்லுமா. பூமி, பூமி நில்லு. பூமி நான் சொல்றது கேளு, நில்லுமா. பூமி, பூமி நில்லுமா. பூமி என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? மாமா, மாமா வேண்டாம் மாமா. அத்தை நீங்க பக்கத்துல வராதீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுமா. மாமா இருமா. மாமா, மாமா, மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா, மாமா நீங்க போய்டுங்க மாமா. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. போங்க மாமா. என்னாச்சுமா? அட இருமா. ப்ளீஸ் மாமா. மாமா. என்னம்மா இது? மாமா ஏன் பக்கத்துல வராதீங்க. பூமி, ஒரு நிமிஷம் இருமா. ஒரு நிமிஷம் இரு. ப்ளீஸ் வராதீங்க பூமி. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றல. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து போய்டுங்க. திரும்ப. மாமா ப்ளீஸ் மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. இங்க இருந்து போய்டுங்க மாமா. ஐயோ. ஒரு நிமிஷம் இருமா. ஒரு நிமிஷம் இரு. பூமி, நம்ம வீட்ல ட்ரக்ஸ் வச்சுதான் அந்த அபூர்வா. அபூர்வா, அந்த பேக் எதுக்கு? அங்கேயே வச்சுட்டு வரலாம்ல. அதான் பாக்ஸ் இருக்கே மாப்ள. நம்ம வீட்டுக்கு வந்தது டூப்ளிகேட் போலீஸ்மா. உன்னை என்ன பண்ணிடுவானோன்ற பயத்துலதான் அந்த சூர்யா சொன்ன மாதிரி சிவாவ ககன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாமா. ககன் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சிவாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான்னு நானும் அவனை திட்டிட்டு இருந்தேன். ஆனா உனக்காக தான் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுமா. வேணாண்டா.
ஏய். எப்படி எப்படி என்ன அடிச்சா உனக்கு கிக்கு கிடைக்குதா? இப்ப வரும்டா உனக்கு கிக்கு. இப்ப வரும் பாரு. மாமா பூமிய பாம்பு வச்சு கொல்லலான்னு பார்த்தல உன்ன. ககன் ககன் வேணாண்டா வேணாம் மாமா பாப்பா என்னப்பா பண்ற? வேண்டாப்பா. இந்த அயோக்கியனை நீ கொன்னுட்டு தேவையில்லாம ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்காத. நீ வெளியில தான் இருக்கணும், எங்களோட சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்காக உன் எதிர்காலத்தை நீ நாசமாக்கிக்காத. யாரோ சோம்பேறி திருடனா இருப்பான்னு நினைக்கிறேம்மா. அதுவும் சமீபத்துல பேப்பர்ல படிச்சேன். கொள்ளையடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்றது, பசிக்குதுன்னு அங்க இருக்கிறத எடுத்து சாப்பிடுறது, அதுக்குள்ள தூக்கம் வந்துட்டா அங்கேயே தூங்கிடுறது, கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது. ஐயோ திருடனா? ஏமா இப்படி பயப்படுறீங்க? போய் பாருங்க. டேய் திருடன் வேற சொல்ற. அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? அவன்லாம் இது பண்ண மாட்டாமா. நான் தான் சோம்பேறின்னு சொல்றான்ல. எழுந்திருச்ச உடனே அவன் சொல்ல போற விஷயம் ஒண்ணுதான். ப்ளீஸ் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாதீங்க, இனிமே நான் இங்க படுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவன் என்ன திருடன்டா? ரொம்ப அப்பாவியா இருப்பான் போலயே. அவனை எழுப்பி சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்பி வச்சிடலாம். போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம். உங்க இஷ்டமா. போயிட்டு முதல்ல எழுப்பி விடுங்க.